என்னை பொறுத்த வரைக்கும் அடிக்கிறவங்க அடிக்கிறாங்க, ஏதோ ஒரு ஒரு இதுக்காக அந்த நோட்டில் பண்ணுறாங்க. இதை ஏன் அடிக்கிறீங்க, இதை ஏன் பண்ணுறீங்கலாம் கேட்கக்கூடாது. ஆட்சியில் உக்காந்தவங்க யாராக இருந்தாலும் முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணணும், சீராக ஆட்சி ஆண்டுட்டு சீராக குழந்தைங்கள நல்ல கல்விக்கு எல்லா மொழியும் கொண்டு வந்துட்டு பொம்பளை பசங்களை கவனிப்பாக ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு எல்லாம் பதில் சொல்லிவிட்டு அந்த மாதிரி கவனிக்கிறேன். அதை விட்டு இந்த ரூபா நோட்டுக்கு எதுக்கு அதை டார்ச்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்? தேவையில்லை, இதெல்லாம் தேவையே கிடையாது. இதெல்லாம் என்ன பண்ண போகிறாரு? அதை தமிழில் வந்தான்னா, ஹிந்தியில் வந்தான்னா, இங்கிலீஷில் வந்தான்னா எல்லாம் ஒன்று தானே. இதையே பெரிய ப்ராப்ளமாக உண்டாக்கணும். இது பல நாடுகள் இருக்குது இந்த பூமியில். அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி, அயர்லாந்து, நியூசிலாந்து, ஸ்காட்லாந்து, போர்ச்சுகல், ஈரான், ஈராக், குவைத், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கஜகஸ்தான், பல நாடுகள் இருக்குது. இந்த நாடுகளில் இல்லாத மொழிகள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மொழி தான் முதல் மொழி. நீங்கள் யூஎஸ்ஏக்கு ஏறி போனாலும் சரி, அந்த ஏர்போர்ட்டில் இறங்கினாலும் சரி, அங்கே போனால் தமிழ் மொழியை அப்படியே மெயினாக அப்படியே எழுதி வச்சுருப்போம். எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம தமிழ் மொழிக்கு அவ்வளோ வேல்யூவேஷன் இருக்குது. இருக்கும்போது இந்த சிம்பிள் அவங்களுக்கு போகிறதுக்கு என்ன ரைட்ஸ்? ஏன் அது ரூபான்னு போட்டுடலாம்ல? அப்போ அந்த ரூபான்னு மாத்திரத்தை நல்லதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாம்மா.